விதைகள் இயக்கம் இது மண்ணிற்கு மக்களுக்குமான விதைகளின் குரல். தமிழ்நாட்டினுடைய முன்னணி நடிகரான மு.க.ஸ்டாலின் அவர்கள் நேற்று தூய்மை பணியாளர்களுக்கு சில சலுகைகள் அளித்து ஒரு 6 அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிவிப்புக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக தூய்மை பணியாளர்கள் என்ன பண்ணாங்கன்னாக்க, அதாவது அந்த 6வது 5வது மண்டலத்தினுடைய தூய்மை பணியாளர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னாக்க, பேனர்களை சின்ன சின்ன பதாகைகளை ஏந்தி கொண்டு முதலமைச்சருக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக ஊர்வலமாக அமைச்சர் சேகர் பாபு, மேயர் பிரியாவுடன் இவர்கள் ஊர்வலமாக போயிருக்கிறாங்க. அவர்களை அழைத்து அமைச்சர் சேகர் பாபு அவர்களும் பிரியா மேயர் அவர்களும் பாராட்டியிருக்காங்க. எனக்கு என்னன்னாக்க, கடந்த ஒரு 10 நாளாக போராட்டம் பண்ணவங்களை போய் நேர்ல போய் அமைச்சர் சேகர் பாபு பார்க்கல, மேயர் பிரியா பார்க்கல. இன்னைக்கு நன்றி தெரிவிக்கும் கூட்டம் சொல்லிட்டு இவங்களே ஒரு செட்டிங்கை பண்ணிக்கிட்டு அங்க இருக்கக்கூடிய இவர்களுக்கு சாதகமான தூய்மை பணியாளர்களை கூப்பிட்டு இந்த மாதிரி ஊர்வலம் மாதிரி போயிருக்காங்க. இது எப்படி தெரியுமா இருக்கு? அரசியல்ல ஒருத்தனுக்கு ஆவலன்னு வச்சுக்கேன், அவனை போய் போட்டுட்டு அவனே போய் அதுக்கு மாலையும் போட்டுட்டு அந்த வீட்டுக்கு ஆறுதல் சொல்லிட்டு வர மாதிரி இருக்கு இத்தகைய நிகழ்வு. சரி, மு.க.ஸ்டாலின் அவர்கள் ஒரு 6 அறிவிப்புகளை வெளியிட்டு இருக்காருல்ல, அந்த அறிவிப்புகள் எத்தகைய அறிவிப்புகள் என்பதை நாம டீட்டெயிலா பார்க்கலாம். சரிங்களா? ஏன்னா இவனுங்க வெறும் அறிவிப்பை வைத்துக்கொண்டே ஆட்சியை நடத்திட்டு இருக்கானுங்க. இவனுங்க வாக்குறுதியெல்லாம் நம்பவே கூடாது. ஏற்கனவே இவனுங்க எதிர்கட்சியா இருக்கும்போது கொடுத்த வாக்குறுதியை காப்பாத்தலன்னு சொல்லிட்டு தான் இந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. இப்ப மீண்டும் வாக்குறுதியை கொடுக்கிறாரு. ஏற்கனவே கொடுத்த வாக்கை காப்பாற்றாத தமிழ்நாட்டினுடைய முன்னணி நடிகர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் வாக்கு கொடுத்தால் அதை காப்பாற்றுவார்னு எப்படி நம்மால நம்ப முடியும்? இந்த அடிப்படை கேள்வி இல்ல இது. ஏற்கனவே கொடுத்த வாக்கை காப்பாற்ற வக்கில்லாதவரும் நாம அவரை திட்டிட்டு இருக்கோம். இப்ப மீண்டும் வாக்குறுதி கொடுத்திருக்காரு. சரி, அந்த வாக்குறுதி என்னன்னு பார்ப்போமே. என்ன வாக்குறுதினா, தூய்மை பணியாளர்களுக்கு 6 சிறப்பு திட்டங்களை அறிவிச்சிருக்கிறாரு மு.க.ஸ்டாலின் அவர்கள். தூய்மை பணியில் ஈடுபடும் தொழிலாளர்களுக்கு சென்னை மாநகராட்சியின் மூலம் காலை உணவு வழங்கப்படும். காலை உணவு சென்னை மாநகராட்சியின் மூலம் வழங்கப்படும். சரிங்களா? எப்படி? சென்னை மாநகராட்சியின் மூலம். ஏன் இதை தடவை சொல்றேன்னா, இதெல்லாம் நோட் பண்ணீங்க. கடைசியா ஒரு ட்விஸ்ட் இருக்குது, சொல்றேன் இருங்க. அடுத்து, தூய்மை பணியாளர் நல வாரியம் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை மூலம் 30,000 வீடுகள் குடியிருப்புகள் கட்டித்தரப்படும். தூய்மை பணியாளர்களின் உடல் நலன் காக்க தற்போது அரசின் 5 லட்சம் ரூபாய் மருத்துவ காப்பீட்டுடன் மிகை தொகையாக மேலும் 5 லட்சத்திற்கான புதிய காப்பீட்டு திட்டத்தை நாங்க கொடுக்க போறோம் அப்படின்றாங்க. மொத்தம் 10 லட்சம் காப்பீடு திட்டம். தூய்மை பணியாளர் நலவாரிய உறுப்பினர்களின் குடும்பத்தினர் சுய தொழில் தொடங்க 3 லட்சம் வரை மானியம், 6% வட்டி மானியம். அதாவது கரெக்டா நம்ம திருப்பி செலுத்திட்டோம்னாக்க அவங்க நம்ம கட்டக்கூடிய வட்டியில ஒரு 6% மானியம் கொடுப்பாங்க. அடுத்து, தூய்மை பணியாளர் வீட்டு மாணவர்களின் கல்வி நலன் கருதி 7.5% இடஒதுக்கீட்டின் கீழ் வழங்கப்படும் உதவித்தொகை வழங்கப்படும். தூய்மை பணியாளர்கள் பணியின் போது இறந்தால் நலவாரிய நிதியுடன் மேலும் 5 லட்சம் ரூபாய் சேர்த்து ரூபாய் 10 லட்சம் நிவாரண நிதியாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு 6 அறிவிப்புகள் வெளியிட்டிருக்காங்க. இந்த 6 அறிவிப்பு வெளியிட்டதுக்காக தான் அந்த தூய்மை பணியாளர்கள் முதலமைச்சருக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக பதாகைகளை ஏந்தி பேனர்களை பிடித்துக் கொண்டு அமைச்சர் சேகர் பாபு, மேயர் பிரியா அவர்களுடன் ஊர்வலமாக இன்றைக்கு சென்றிருக்கிறார்கள். எங்களுடைய அடிப்படை கேள்வி ஒரே ஒரு கேள்விதான். இந்த தூய்மை பணியாளர்களை ராம்கி என்ற தனியார் நிறுவனத்துடன் சேர்ந்து வேலை செய்ய சொல்றீங்க, அவர்களுடைய ஊழியர்களாக மாற சொல்றீங்க. அந்த தனியார் நிறுவனம் BF ESI எல்லாம் அவங்க தருன்னு சொல்றீங்க. அப்போ இந்த தூய்மை பணியாளர்கள் ஒரு தனியார் நிறுவன பணியாளர்கள். அப்போ ஒரு தனியார் நிறுவனத்தினுடைய பணியாளர்களுக்கு சென்னை கார்பரேஷன்ல இருந்து எப்படி நீ சலுகை கொடுப்ப? சென்னை கார்பரேஷன் சார்பாக எப்படி நீ உணவு கொடுப்ப, காலை உணவு? ஏன்னா அவர்கள் தனியார் நிறுவனத்தினுடைய தொழிலாளர்கள். அப்ப தனியார் நிறுவனத்தின் தொழிலாளர்களுக்கு எப்படிதான் நீ சென்னை கார்பரேஷன் மூலமா உணவு கொடுப்ப? எப்படி அரசு பணத்திலிருந்து நீ உணவு கொடுப்ப? இது அடிப்படை கேள்வியா இல்லையா? சொல்லுங்க அப்ப, இது அடிப்படை கேள்வி. சட்டத்துல இடம் இருக்கா? தனியார் நிறுவன ஊழியர்களுக்கு அரசு வரியிலிருந்து, பொதுமக்கள் கட்டிய வரியிலிருந்து நீ சாப்பாடு போடுவதற்கு உனக்கு அந்த விதிமுறை இருக்கா? சட்ட விதிமுறை இருக்கா? நீ அப்படி செலவு பண்ணலாமா? நாளைக்கு நான் ஒரு தனியார் நிறுவனம் தொடங்கிட்டாக்க இவங்களை காரணம் காட்டி எனக்கும் எங்க தொழிலாளர்களுக்கும் காலை உணவு தாங்க நான் கேட்க மாட்டேனா? சரி, அப்ப இதுல நலவாரியம் தொடங்க போறோம். நலவாரியத்தின் சார்பாக இவர்களுக்கு வீடு கட்டி தரப்படும். அப்புறம் காப்பீட்டு தொகையை நாங்க வழங்க போறோம். அதை தவிர்த்து இவர்களுக்கு கல்வி ஊக்கத்தொகையெல்லாம் வழங்க போறோம். தூய்மை பணியாளர் நலவாரியத்தின் மூலமாக நாங்கள் இதை செய்ய போறோம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஏற்கனவே தமிழ்நாட்டினுடைய பல நலவாரியங்கள் இருக்கு. கட்டிட தொழிலாளர்களுக்கு நலவாரியங்கள் இருக்கிறது. அப்ப அவர்களுக்கெல்லாம் நீங்க என்ன செஞ்சிட்டீங்க? இப்ப ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த நலவாரியங்கள் என்ன செஞ்சிருச்சு? இந்த நலவாரியங்கள் எதற்காக இவர்கள் உருவாக்கினார்கள் அப்படின்னாக்க, இவங்க கூட்டணி கட்சி தலைவர்கள் யாராவது வந்தாங்கன்னு வச்சுங்க, கூட்டணிக்கு யாராவது வந்தாங்கன்னு வச்சுங்க, உனக்கு சீட்டு இல்ல அப்படின்னாக்க வா உனக்கு நலவாரிய தலைவர் பதவி கொடுக்குறேன், நலவாரியத்தின் தலைவராக இரு அப்படின்னு சொல்லி அவர்களை கூட்டணிக்கு இழுப்பதற்காக தான் இந்த நலவாரியங்களை இவங்களை புதுசா உருவாக்கி அதுல கூட்டணி கட்சி தலைவர்களை கொண்டு போய் நலவாரிய பொறுப்புல உட்கார வைக்கிறது, இது போன்ற சேட்டைகள் எல்லாம் இவருக்கு செஞ்சுட்டு இருக்காங்க. சரி, இந்த தூய்மை பணியாளர்களுக்கு நாங்க தொழில் தொடங்குவதற்கு
கடன் தரோம் அப்படின்னு சொல்றீங்க. அவன் தொழில் தொடங்குவதற்கு நீங்க கடன் தரேன்னு சொல்றீங்கல்ல. இங்க பெரும்பான்மையாக வேலை செய்யறவங்க அத்தனை பேருமே எஸ்சி எஸ்டி. அவங்களுக்கு ஏற்கனவே தாட்கோன்னு ஒரு நிறுவனம் இருக்கு. தொழில் தொடங்கணும், எஸ்சி எஸ்டி பீப்புள்ஸ் தொழில் தொடங்கணும் அப்படின்னாக்க அவங்க தாட்கோ நிறுவனத்தை அணுகி அங்க 30% சப்சிடியோட அங்கேயும் வட்டி குறைவான இடத்துல கடன் தராங்க அரசு வங்கிகள் மூலமாக. ஆனால் எத்தனை எஸ்சி எஸ்டி மக்களுக்கு நீங்கள் வங்கி கடன் உதவி அந்த தாட்கோ நிறுவனத்தின் மூலமாக தந்திருக்கீங்க? யாராவது நீங்க வாங்கி இருந்தீங்க அப்படின்னாக்க கீழே கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க எப்படி வாங்கினீங்கன்னு சொல்லி. அவ்வளவு எளிதில் வாங்க முடியாது. எஸ்சி எஸ்டி அவர்களுக்கு ஒதுக்கக்கூடிய நிதிகள், மத்திய அரசு ஒதுக்கக்கூடிய நிதிகள் அத்தனையுமே எடுத்து இவனுங்க ஏப்ப பண்றானுங்க, எல்லாம் திருப்பி அனுப்பிடுறானுங்க. அந்த வேலையைத்தான் இவர்கள் பார்த்து கொண்டிருக்கார்களே தவிர அந்த எஸ்சி எஸ்டி மக்களுடைய வாழ்வாதாரம் உயர்வதற்கு தாட்கோ நிறுவனம் இது வரைக்கும் என்ன பண்ணுது? அப்ப தாட்கோ நிறுவனம் இத்தனை ஆண்டு காலம் இருக்கிறது, அந்த எஸ்சி எஸ்டிகளுக்கு கடன் உதவி எல்லாம் வழங்குதுனாக்க அவன் ஏன் குப்பை அல்றதுக்கு கக்கு சொல்றதுக்கு போறான்? அப்ப அதுல கடன் உதவி கிடைக்கவே கிடைக்கல. ஒருவேளை இப்ப நீங்களா உங்க நலவாரியத்தின் மூலமாக இவர்களுக்கு தொழில் தொடங்க நீங்க வங்கி கடன் கொடுத்தீங்க, மானியத்தோட கடன் கொடுத்தீங்கன்னா அவன் ஏன் கக்கு சொல்ல போறான்? சுயமரியாதையை விட்டு தன்மானத்தை விட்டு அவன் ஏன் கக்கு சொல்ல அள்ள போறான்? அவன் ஏன் குப்பை கூட்ட வர போறான்? சொல்லுங்க பார்ப்போம். அப்போ நீங்க ஏற்கனவே எஸ்சி எஸ்டிகளுக்கு தாட்கோ நிறுவனம் ஒரு நிறுவனம் வச்சு வட்டியில்லா கடன் வழங்கும்னு சொல்லிட்டு அது பெயர் அளவுல இருக்குது. அது சரியாக செயல்படாததால் தான் இன்றைக்கு பல எஸ்சி எஸ்டி மக்கள் இன்றைக்கு குப்பை வாரும் தொழிலுக்கு போகிறார்கள். அப்போ அரசு ஒரு நிறுவனத்தை புதிதா உருவாக்குது, நாங்க அந்த நிறுவனத்தின் மூலம் செய்வோம், இந்த நிறுவனத்தின் மூலம் செய்வோம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னாக்க அது முழுக்க முழுக்க அவர்களுக்கு ஒரு ஆதாயம் இருக்கிறது அந்த நிறுவனங்கள் மூலமாக, அந்த நல வாரியங்கள் மூலமாக. எங்களுடைய அடிப்படை ஒரே கேள்வி, இவர்களை ராம்கி என்ற தனியார் நிறுவனத்துக்கு பணி அமர்த்தி விட்ட பிறகு அரசு சார்புல எப்படி அவர்களுக்கு காலை உணவு வழங்குவீங்க? அரசினுடைய நிதியிலிருந்து எப்படி எடுத்து தனியார் நிறுவன ஊழியர்களுக்கு நீங்க உணவு வழங்குவீங்க? அவர்களுக்கு எப்படி சலுகை கொடுப்பீங்க? அப்படின்றதுதான் எங்களுடைய அடிப்படை கேள்வி. அப்போ இந்த தூய்மை பணியாளர்களுடைய மொத்த போராட்டத்தையும் சிதைக்கும் விதமாக, எப்படி சிதைக்கும் விதமாக இன்றைக்கு இது போன்ற வெற்று அறிவிப்புகளை, வெற்று சலுகைகளை நீங்க தொடர்ச்சியாக அறிவிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் அவர்களை பணி நிரந்தரம் செய்ய கோரி அவர்கள் போராடுகிறார்கள். நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை, எதிர்கட்சியா இருக்கும்போது நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற சொல்லிதான் அவர்கள் போராடுறாங்க. அப்ப ஏற்கனவே கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றாத வக்கில்லாதவன் மீண்டும் வாக்குறுதியை கொடுத்தா அந்த மக்கள் எப்படி நம்புவாங்க? அவர்களுடைய பிரதான கோரிக்கை என்ன? எங்களுக்கு பணி நிரந்தரம் பண்ணுங்க, எங்களுக்கு பணி பாதுகாப்பு கொடுங்க. அதுதான் அவர்களுடைய கோரிக்கை, அதுதான் அவர்களுக்கு நிரந்தர தீர்வாகும். இந்த சலுகையை மு.க. ஸ்டாலின் அறிவிச்ச உடனே சொல்லி வச்ச மாதிரி திமுகவினுடைய அத்தனை கூட்டணி கட்சி அல்லக்கைகளும் ஒரே மாதிரி பதிவு போடுறானுங்க. முதல்வர் அவர்கள் தூய்மை பணியாளர்களுக்கு மிகச்சிறப்பான சலுகைகளை கொடுத்திருக்காரு, அவருக்கு வாழ்த்துக்கள், அந்த தூய்மை பணியாளர்கள் பணிக்கு வந்து திரும்பணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்யூனிஸ்ட் கட்சி 2 தலைவர் முத்தரசனு, பாலகிருஷ்ணன், அப்புறம் விசிகா கட்சியுடைய தலைவர் திருமாவளவன், அப்புறம் செல்வ பெருந்தவகை, அப்புறம் வைகோ எப்படி கட்சி கொண்டு போய் அவர் திமுக அனுப்பிச்சிட்டாரு. அவர் திமுக பக்கா திமுக தான், அவர் கட்சி கொண்டு போய் இறச்சிட்டாரு, அவரு உட்பட. அப்ப இவங்க 5 பேருமே சொல்லி வச்ச மாதிரி ஒரே மாதிரி பதிவு போடுறாங்க, ஒரே மாதிரி செய்தியாளர்களை சந்திக்கிறாங்க. மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு சிறப்பான சலுகைகளை தூய்மை பணியாளர்கள் வழங்கியிருக்காங்க, அதனால தூய்மை பணியாளர்லாம் மீண்டும் பணிக்கு திரும்புங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்படியெல்லாம் டைவர்ட் பண்ணானுங்க பத்தியா? இந்த மக்களுடைய பிரதான கோரிக்கை என்ன? நாங்கள் தனியார் நிறுவனத்திடம் வேலை செய்ய மாட்டோம், எங்களுக்கு பணி நிரந்தரம் வேணும், பணி பாதுகாப்பு வேணும், எங்களை அரசு ஊழியர்களாக, மாநகராட்சி ஊழியர்களாக அங்கீகரிக்கணும். இதுதான் இவர்களுடைய பிரதான கோரிக்கை. இன்னைக்கு 2 மண்டலத்துல மாத்துனீங்க, நாளைக்கு சென்னை மொத்தமா மாத்துவீங்க, அப்புறம் தமிழ்நாடு முழுக்க மாத்துவீங்க. இவ்வளவு அக்கறை, இவ்வளவு பாசம் இந்த தூய்மை பணியாளர்கள் மீது பொங்கிட்டு வருது இந்த மு.க. ஸ்டாலின் குரூப்புக்கு. இவங்க 10 நாள் 13 நாளா போராடினாங்களே, அங்க இருந்து 1.5 கிலோமீட்டர் தானே தலைமைச் செயலகம். ஒரு நாளாவது இந்த தமிழ்நாடு முதலமைச்சர் போய் சந்தித்திருப்பாரா? ஒரு நாளாவது துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் போய் சந்தித்திருப்பாரா? அல்லது மேயர் பிரியாவோ சேகர்பாபுவோ தான் உடனே போய் சந்திச்சிருப்பாங்களா? போராட்டம் நடத்தி 10 நாள் கழிச்சு போய் சந்திச்சாங்க. சரிங்க, இவங்களை அப்புறப்படுத்துறீங்களே, நீங்க ஒரு டிராமா பண்ணி கோர்ட்ல வழக்கு போட்டு அந்த வழக்கின் மூலமாக நீதிமன்றத்தை ஏமாக்கி அங்க இருக்கக்கூடிய துப்புரவு பணியாளர்களை ஏமாற்றி இன்றைக்கு அவர்களை நீதிமன்றத்துல தீர்ப்பு வாங்கி நீதிமன்றம் சொல்லிடுச்சு, அதனால நாங்க உங்களை அகற்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இன்றைக்கு அகற்றி இருக்கிறீங்க. அவர்களை அகற்றும் போது என்னென்ன அராஜகங்கள் பண்ணீங்க? காவல்துறையினர் அங்கு பணியில் இருக்கக்கூடிய, அங்க போராட்டத்தில் இருக்கக்கூடியவர்களை அந்த பணியில் இருக்கக்கூடிய காவல்துறையினர்கள் எப்படி அடித்து துன்புறுத்தினார்கள், எப்படி வலுக்கட்டாயமாக வண்டியில திணிச்சு அவங்கள 10 இடங்களை தனித்தனியா பிரிச்சு அடைச்சு வச்சீங்க. அப்படி அடைக்க கொண்டு போனவர்களை வழியிலே நிறுத்தி காவல்துறை தாக்கி இருக்கிறது. 2 வழக்கறிஞர்களை தாக்கி இருக்கிறது. ஒரு பெண்ணினுடைய கையில் எல்லாம் லத்தையால் அடிச்சு அப்படி நீட்டா வீங்கி இருக்கு. பல பேருக்கு எலும்பு பிராக்சர்னு சொல்றாங்க. இதுதான் தூய்மை பணியாளர்களுக்கு இருக்கக்கூடிய உங்களுடைய அக்கறையா? சொல்லுங்க பார்ப்போம். ஆனா இன்னைக்கு வெக்கமே இல்லாம சேகர் பாபுவும்
பிரியாவும் என்ன பண்றாங்கன்னாக்க அதே தூய்மை பணியாளர்களை அவங்களை அடிச்சு ஒடுக்கிட்டு உங்களுக்கு சாதகமான உங்கள் கட்சியை சார்ந்த அந்த தூய்மை பணியாளர்களை கூப்பிட்டுக்கிட்டு இன்னைக்கு வெக்கமே இல்லாம பதாகையை பிடிச்சுக்கிட்டு நாங்கள் தான் தூய்மை பணியாளர்களுக்கு ஆதரவாக நிக்கிறோம், நாங்கள் தான் சலுகைகள் கொடுக்குறோம்னு இன்னைக்கு வெக்கமே இல்லாம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அந்த தூய்மை பணியாளர்களுடைய உண்மையான போராட்டம், உண்மையான கோரிக்கை என்னன்னா எங்களுக்கு பணி நிரந்தரம் வேண்டும் என்பதுதான். இன்னைக்கு அந்த கோரிக்கை எங்க போச்சுன்னே தெரியல. ஆரம்பத்துல அவர்களுக்கு பணி நிரந்தரம் கொடுக்கணும்னு சொன்ன திமுகவுடைய கூட்டணி கட்சி தலைவர்களான திருமாவளவன், முத்தரசன், பாலகிருஷ்ணன், வைகோ, அப்புறம் இன்னொருத்தர் நம்ம செல்வ பெருமகை, இவங்க எல்லாருமே இன்னைக்கு இந்த சலுகையை போது நீங்க பணிக்கு திரும்புங்கன்னு இன்னைக்கு அவர்களே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப இவர்களே அந்த நிரந்தரம், பணி நிரந்தரம் இல்ல அந்த கோரிக்கையை மறந்துட்டாங்க. இப்ப மழுங்கடிச்சிட்டீங்க. அப்ப உண்மையான போராட்டத்தையும் மழுங்கடிச்சிட்டீங்களா? இது சாதாரண வெற்று விளம்பரம். ஏற்கனவே கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற வக்கில்லாதவன் தான் இப்போ கொடுக்கிற வாக்குறுதியை காப்பாற்றுவானா? அதை இந்த தூய்மை பணியாளர் சிந்திக்க வேண்டும். இந்த தமிழக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் எப்படியெல்லாம் மக்களுடைய போராட்டங்களை ஒடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதன் மூலமாக நீங்க தெரிந்து கொள்ளுங்க. இவர்களுடைய இந்த வெற்று அறிவிப்புக்கு ஒருபோதும் இந்த தமிழ்நாடு மக்கள் பலியாகிவிடக்கூடாது. இவர்களுடைய விளம்பர மாடலை இந்த தமிழ்நாட்டினுடைய முன்னணி நடிகர் இருக்காருல்ல, அவர் இப்போ ஒரு படம் எடுத்து 4 வருஷமா ஓட்டிக்கிறாரு. இந்த படத்தை பாக்ஸ் ஆபீஸ் கிங்கா ஆக்க போறீங்களா அல்லது இந்த படத்தை படுதோல்வியா ஆக்க போறீங்களான்னு 2026 தான் தெரிய போகுது. இந்த முன்னணி நடிகர் வேண்டுமா அல்லது முன்கள பணியாளர் எடப்பாடி பழனிசாமி வேண்டுமான்னு இந்த தமிழ்நாடு மக்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள். நன்றி.